ஹாய் அன்புள்ள நேயர்களே, கேம்ப் ஃபயர் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் சரவணன். இன்றைக்கி நம்ம கேம்ப் அமைக்க போகிற இடம் ஏரி. இந்த ஒரு ஏரியான கேம்ப் அமைக்க போகிறோம். வியூஸ் பாருங்கள். நம்மளுடைய டிஷ் என்னென்னா, நம்ம அழகான ஏரிக்கு வந்துக்கிறோம். இது சுத்தமான ஏரி. இதில் நம்ம மீன் பிடிக்க போகிறோம். எந்த மீன் கிடைக்குதோ அந்த மீனை வச்சு நம்ம சமைக்க போகிறோம். வாங்க மீன் பிடிக்கிறதுக்கு தயார் பண்ணலாம். கேம்ப் ஃபயர் குக்கிங் குழு, இது 3வது எபிசோடு. இது நாங்கள் ஏரிக்கரை ஓரம் கேம்ப் அமைச்சிருக்கோம். எங்களுடைய ஆட்களை ஆதிகால முறையில் தயார்படுத்தியிருக்கேன். இப்போ நாங்கள் இந்த மரத்தில் தான் இந்த கொம்பை வெட்டினோம். இப்போ வெட்டி இதை ரெடி பண்ணி நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். பிடிப்போமா? பிடிக்கலாம், வாங்க போகலாம். மீன் பிடிக்கிறதுக்கு விரால் மீன் பிடிக்க இந்த கொம்பை ரெடி பண்ணி குத்தி எடுக்கிற மாதிரி. மாமா, ஆதிகால முறையில் மீன் பிடிக்கிறேன் கற்றுத்தரேன்னு, எனக்கு கற்றுக் கொடுப்பியா? ஆமாம் ஆமாம், கற்றுக் கொடுக்குறேன். சரி மாமா. இது எப்படி மாமா செய்யறது? இப்படி தான் செய்யணுமா? அப்படி செய்யணும். இதை பிடிக்கிறோம், மீனை சாப்பிட்றோம். மாமா ஃபஸ்ட்டு பிடிப்போம் மாமா, அதுக்கப்புறம் சாப்பிட்ற கதையெல்லாம் பேசுவோம் மாமா. பிடிச்சிடலாம். நான் மாமா நீ ஆமாமே. சரி மாமா. மாமா இதை எப்படி கட்டுவா? அப்படியே தான். ஓகே ஓகே. கொஞ்சம் பிடி மாமா, வழுக்குது. இன்றைக்கி நம்ம ஆதிகால முறையில் மீன் பிடிக்க போகிறோம். அதுக்கு தேவையானதை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது எப்படின்னா, இந்த மெத்தடில் நம்ம ரெடி பண்ணும் போது விரால் மீன் இருந்தால் மாட்டோம். இதுலேயே சிங்கிள் டைப் ஈட்டி மாதிரி ரெடி பண்ணுறது, அதில் நார்மல் முள்ளு மீன் மாரி இருந்தால் மாட்டோம். இது ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணுறோம். இதில் எது கிடைக்குது நம்ம பார்க்கலாம் வாங்க. ஈட்டியை ரெடி பண்ணிட்டோம். எதுல மாட்டினாலும் பரவாயில்ல, நீங்க உங்க டைப்ல பண்ணுங்க. நான் பாரு ஷார்ப்பா பண்ண போறேன். இப்போ ஷார்ப்பா பண்ணி அப்படியே தண்ணியில விட்டு குத்தி எடுக்கிறதுக்காக. சரி ஓகே. எப்படி பண்றது மட்டும் பாருங்க தம்பி. நாங்களும் வச்சுக்கிறோம் ஈட்டி, இதுலயும் குத்தி பிடிப்போம். மீனதானே பிடிக்க போறேன். மீன் பிடிச்சிங்க. மாட்டுக்காரன் தான் பிடிக்கணுமா? ரெடி. ரெடியா? ரெடி, நான் ரெடி. பிடிக்கலாம் வாங்க. பிடிக்கிறோம். ஃப்ரை பண்ணி சமைக்கிறோம். இந்த தண்ணி இறங்கலாமா? இதான் ரொம்ப பலத்துல போயிடாது. ஆமே, அந்த பக்கம் தான் வர மாதிரி இருக்குது. ரவுண்ட் பண்ணி அப்படி வர மாதிரி இருக்குது. அசீது போது பாரு. மிஸ் ஆயிடுச்சு. பிடி. மாமா இதுல என்னன்னா புடி. மாமா அந்த பக்கம் வந்து போடு. மாடிச்சா? மாடிச்சு. தூக்கு மாமே. ஒண்ணு மாட்டா? தூக்கு மாமே. வேற  விரால் மாதிரி தான் தெரியுது, ஆனால் எடுத்தால் தான் தெரியும். தூக்கிட்டா?   ஆமாம், 2 மீன் அந்த பக்கம் தான் வர மாதிரி இருக்குது. 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 2 மீன் அந்த பக்கம் தான்
விரால் மீன் தான். விரால் எப்படி 1/2 கிலோ 1 கிலோ இருக்கும். இல்ல, அது சுத்துது. 30 கிலோ வரும் எப்படியும். அப்போ இதுல நிறைய இருக்கு பழகுது. வாங்க ட்ரை பண்ணலாம் வாங்க. இன்னும் ஒரு 4 மீன் 5 மீன் கிடைச்சா நல்லா இருக்கும் நம்ம டின்னருக்கு. வாங்க ட்ரை பண்ணலாம் வாங்க. சந்தோஷம் மாமே. எடுத்துட்டு போயிட்டு எனக்கு லாஸ்டா ஒரு குட்டி கட்சிக்குது. அப்படிங்களா? எனக்கு பாரு எவ்வளவு பெரிய மீன் கட்டிக்குது. நான் சந்தோஷம். மீன் இவர்தான். சரி கட் பண்ணிடலாமா? என்ன பண்ணலாமா? என்ன பண்ணலாம் இப்போ? இன்னைக்கு நம்ம இந்த மீன் எடுத்துட்டு போய் க்ளீன் பண்றோம். சூப்பரா தந்தூரி கிரில்ல ஃப்ரை பண்றோம். ஓகே மாமே, ஓகே மாமே, ஓகே போலாம் வாங்க. ஓகே. ஆளுக்கு கையில புடிச்சுவாங்க கொம்பா. டண்டனக்கா 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 கம்மியா இல்லப்பா. ஏய் மாமே எவ்வளவு போறா எவ்வளவு போச்சுக்குது. ஏய் உயிரோட புஷ்ட மாமா உள்ள. தண்ணி ஊற்றுப்பா. மஞ்சள் போட்டாச்சு. இப்போ எல்லாம் நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டோம், க்ளீன் பண்ணிட்டோம். அந்த தட்டு வச்சுக்கலாமா? மசாலா போட்டு ரெடி பண்ணுறதுக்கு போகலாம். ரெடி பண்ணலாமா? ரெடி எல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. சும்மா சூப்பரா அது பாரு. சும்மா தக தக தகன்னு இருக்குது பாரு மீன். ரைட்டு. இப்போ இதில் நம்ம தண்ணி கொஞ்சம் எடுத்துவந்துருங்க. அது இதில் தண்ணி தாங்க, நல்ல தண்ணி. இப்போ இதில் நம்ம என்னென்ன மசாலாலாம் வச்சுருக்கோம் பிளேட்டில். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, ஃபிஷ் ஃப்ரை மசாலா. இது வந்து நம்ம வீட்லேயே வறுத்து அரைச்சி ரெடி பண்ணது. இதை நம்ம கடையில் வாங்குறதோட இது வீட்டில் நல்லா இருக்குன்ட்டு நாங்களே ரெடி பண்ணோம். இது போட்டிருக்கோம். இது வந்து சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியன்ட், அது பார்த்துங்க. இது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம லெமன் ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி கொடுங்க. தண்ணி வருது. ஏரியில புடிச்சு புட்டோம் தாங்க, இப்போ சமைக்க போறோம் நாங்க தாங்க. அதை ஃப்ரை பண்ண ரெடி பண்ணிருக்கோம் நாங்க. இதை எண்ணெயில போட்டு வறுக்க, அது தேவை என்ன இருக்க, அதை எப்போதுமே முறுக்க, அதை முறுக்கு முறுக்கு சாப்பிட எல்லாத்துமே நல்லா இருக்க ஆசைப்பட்டோம். அது இப்போதான் அடைஞ்சிருக்கு ஆசை இல்லை. போட நல்லா பாடுமாமே. ஓகே, முடிஞ்சது. என்னென்ன தேவையெல்லாம் சேர்த்தாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் இதை ஊற வைப்போம். அதன் பிறகு இதை தந்தூரி கிரில் வறுப்போம்.
வாசனை தூக்குதப்பா. ஆஹா ஓஹோ பேஸ் பேஸ். ரெடியா? மீன் இப்போ சூப்பராக நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். மாமே வா மாமே, ரெடி ஆயிடுச்சு மாமி. மீன் தெரியல பாரு. அப்படி பிடிச்சி தட்டியை கவர் பண்ணுற மாரி வைங்க. ஓகே. நான் மாமே வெங்காயம் எல்லாம் போட்டேன். சும்மா புதினா அப்படியே தூவிடுமா? புதினா மல்லியே தூவுறோம். டேஸ்ட் வாசனை தூக்குது. விரல் மீன் வறுவல் தயார். நம்ம சாப்பிடலாமா? செம்மையாக சாப்பிட்றோம். நான் மாமே ட்ரை பண்ணுங்க. என்ன வாசனை மாமே, என்ன வாசனைப்பா. ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. எப்படி இருக்கு டேஸ்ட் அப்படி இருக்குது மாமே. என்ன மாமா எப்படி ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சோம். ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தான். டேஸ்ட் இன்னைக்கு நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தான். ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. சூப்பராக ஒரு டிஷ் பண்ணியாச்சு. அண்ணா ஹாய் மக்களே, இந்த எபிசோடு இதோட முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சரவணன். பாய்.